நேயர்களே, மோடி 3.0 இந்த மூன்றாவது அரசினுடைய முதல் முழு பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இன்னும் சரியா ஒரு மணி நேரத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறார். இது ஒரு தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இப்பதான் எலெக்ஷன்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இனிமே என்ன பெருசா பட்ஜெட்ல எதிர்பார்க்க முடியும்? பெரிய கவர்ச்சி அறிவிப்புகள்லாம் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு பார்வையும் இல்ல மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல்லாம் வருது, அங்கெல்லாம் அவங்க ஓட்டு வாங்கணும், அதுக்காக நிறைய கவர்ச்சி அறிவிப்புகள் கொடுக்க போறாங்க அப்படின்னு இன்னொரு பார்வையும் இப்படி நிறைய பார்வைகள் இதுல இருக்கிறத பார்க்கிறோம். முக்கியமா மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இன்கம் டாக்ஸ்ல நமக்கு வந்து ஏதாவது ஒரு சலுகை கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி, விலைவாசியை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்வாங்களா, இல்லது வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம வந்து எதிர்பார்ப்புகளாக நம்ம பல துறைகள்ல இருந்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அடுத்த ஒரு மணி நேரத்தில் நம்ம இதை பற்றியெல்லாம் விரிவாக பேசலாம். 11 மணிக்கு சரியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அதுக்கு முன்னாடியே ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுதா அப்படின்றது பார்க்கலாம். நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இணையக்கூடிய டாக்டர் ஆடிட்டர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அவர்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மேஜர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு ஒரு துறைக்கு ஏற்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் நான் சாமானியர்கள் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். மிடில் கிளாஸுக்கு இன்கம் டேக்ஸில் எதாவது எதிர்பார்க்கலாம்? வாட் இஸ் ஃபார் அஸ் அப்படிங்கிறது தான் ஒரு சாமானியனுடையது. இதில் மிடில் இன்கம் குரூப்பினுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். கடந்த 3-4 ஆண்டுகளாக 2 ரெஜீம் டாக்ஸேஷன் வந்திருக்கிறது. ஆமாம், ஓல்டு ரெஜீம், நியூ ரெஜீம். ஓல்டு ரெஜீம்னு சொல்லக்கூடியது சேமிப்புகளை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் ஒன்று ப்ராவிடன்ட் ஃபண்டில் சேமிக்கலாம், அல்லது வீடு வாங்கி அதனுடைய பிரின்சிபல் கட்டலாம், வட்டி இது பண்ணலாம். பட் எல்லாரும் வீடு கட்டுறதில்ல, எல்லாருக்கும் ஹவுசிங் லோன் இருப்பதில்லை. அதனால் ஒரு நியூ ரெஜீம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. மிக முக்கியமாக ஓய்வு பெற்றவர்கள் 60 வயதுக்கு மேலே இருப்பவர்களால் சேமிக்க முடியாது. ஃபார் 2 ரீசன்ஸ். ஒன்றும் புதிய வருமானம் கிடையாது, இன்னொன்று அவர்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு மருத்துவ செலவு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த 50,000 ரூபாய் ப்ரீமியமோ செலவோ அது ஒன்றும் ஒரு பெருசாக கட்டுப்படுத்திட முடியாது. ஏன்னா ஒரு சர்ஜரி நடந்தாலே 2 லட்சம், அதுக்கு வழி கிடையாது. அவங்களுக்கு காப்பீடும் இருக்காது, இன்சூரன்ஸ் இருக்காது. அதனால் நியூ ரெஜீம் சேமிப்பை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு நீங்கள் சேமிக்கலைனாலும் உங்களுக்கு ஒரு சலுகை கிடைக்கும்னு கொண்டு வந்தாங்க. பட் அதில் எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுனால சாதாரண மக்களும் அதை பின்பற்ற தொடங்கினார்கள். நான் சேமிப்பெல்லாம் பற்றி கவலைப்படலை, ஏன்னா இந்த ஜெனரேஷன் சேமிப்பிலிருந்து நகர்ந்து வந்து விட்ட ஒரு ஜெனரேஷன். நான் 20 வருடம் சேமிப்பு துறையில் இருந்திருக்கிறேன். அதில் சேஞ்ச் ஆஃப் ஜெனரேஷனல் தாட், ஜெனரேஷன் கேப், அந்த இடைவெளியை நான் பார்த்துருக்கிறேன். அதனால் இந்த வருடத்திலிருந்து நியூ ரெஜீம் டிஃபால்ட், அதாவது நீங்கள் எதையும் சூஸ் பண்ணலன்னா நீங்கள் நியூ ரெஜீமில் இருக்கீங்க. ஓல்டு ரெஜீம் வேணும்னா நீங்கள் கேட்கணும். அதில் நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்கணும்னு சொன்னதுனால நியூ ரெஜீமில் இன்னும் ஒரு 1 லட்சத்தை அவங்க கொடுப்பாங்க. இந்த நியூ ரெஜீமில் இருக்கிற 7 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு. ஆமாம், 8 லட்சமாக ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மக்களினுடைய எதிர்பார்ப்பு ஓல்டு ரெஜீமில் மாற்றம் இருக்காது. ஓல்டு ரெஜிமில் பெரிய மாற்றம் இருக்காது. அதில் என்ன ஒரு 50,000 ரூபாய் கூட சேமிக்கலான்னு வரலாம். ஏன்னா அவங்களுடைய நியூ ரெஜிமுக்கு வரணுங்கிறதுக்காக. அதுக்கு வந்து ரிச்சர்ட் தாலர் அப்படின்றவர் டிமானிட்டைசேஷனை சப்போர்ட் பண்ணவர். ரிச்சர்ட் தாலர் ஒரு கருத்து சொல்கிறார், நட்ஜிங்னு பேர் அதுக்கு. நட்ஜிங்னா நம்ம முதுகு பக்கம் இருந்து தள்ளிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நமக்கு அது தெரியாது, மொள்ள அப்படி தள்ளிடுவாங்க. அதனால் நியூ ரெஜிமுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கு சுலபம். வருமான வரி ரிட்டர்னை தாக்கல் செய்வது, இந்த படிவத்தை தாக்கல் செய்வது நமக்கும் சுலபம். அதில் எந்த ஹேசல்ஸும் கிடையாது. அதனால் அதில் ஒரு 1 லட்சம் பண்ணுவாங்க. ஓகே, அதில் அரசுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, அனுகூலம்? பழைய ரெஜிம் எடுத்திங்கன்னா 2.5 லட்சம், உங்களுக்கு 2,60,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய்க்கு தான் டாக்ஸ் வரும். 2.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு அடிப்படை விலக்கு உண்டு. ஆமாம், மீதி 10,000க்கு தான். ஆனால் புது ரெஜிமில் 7,50,000 அல்லது 7,20,000ன்னு உங்களுக்கு வருமானம் இருந்தால் நீங்கள் 2.5 லட்சத்துலேருந்து கட்டுவீங்க. அதனால் ஒருத்தர் சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுற பொழுதே 7 லட்சத்துக்கு உள்ளே இருந்தாலே போருங்கிற மாதிரி இருந்துவார். மற்றதெல்லாம் ஏதாவது ஒரு விதமான பெனிஃபிட்டாக வாங்கிடுவார். 7 லட்சத்துக்குள்ளே இருந்தால் நான் டாக்ஸில் இருக்க மாட்டேன். அப்போ அது 8 லட்சம் ஆகும். இந்த 7 லட்சத்தை எப்படி கொடுக்குறாங்க? உங்களுக்கு ஒரு வரியை விதிக்கிறாங்க. இதுதான் வருமான வரின்னு விதிக்கிறாங்க. விதிச்சுட்டு ஒரு செப்பரேட்டு செக்ஷனில் அதை உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்போ 7 லட்சத்திற்கு மேலே இருக்கிற எல்லாரும் வருமான வரிக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ உண்மையாகவே
அந்த வறுமை கோடுன்னு சொல்ல முடியாது, நடுத்தர வர்க்கத்தில் இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வாங்கினால் அவர்களுக்கு விலக்கு கிடைக்கும்னு. மத்திய அரசாங்கத்தினுடைய சிந்தனை இதுவாக இருக்க வேண்டும். எதுன்னா 12 லட்சம் வரைக்கும் விலக்கு கொடுக்கலாம். 12 அதாவது ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் சம்பளம் வாங்குபவர் தன்னுடைய குடும்பத்தை நடத்துபவருக்கு வரி இல்லாமல் அவருக்கு செய்யலாம். ஏன்னா அவர் கம்பல்சரியாக செலவு பண்ண ஸ்டேஜுக்கு இந்தியா வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஸ்டேஜுக்கு அதுதான் நான் சொல்ல வரேன். அதை வந்து இந்த அரசு, நான் பிஜேபியினுடைய அரசனுடைய போக்கை சொல்கிறேன். அவங்க பாப்புலிஸ்டாக இல்லாமல் கொடுக்கணும்னு நினைக்கிற 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ஒரு குழந்தைக்கு ஸ்வீட்டு கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு பகுதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பகுதியை கொடுத்தா அது திருப்தி ஆகிடும். முதல்லையே மொத்தத்தையும் கொடுத்துட்டாக்க அடுத்த வருஷம் பட்ஜெட்டுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால 1 லட்சமாக அதை ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள். ஆனால் அதில் இருக்கிற எதிர்மறை 8 ஆகும், அப்புறம் 9 அது மாதிரி பண்ணுவாங்க. அப்படிதான் அவங்க என்ன பண்ணாங்க, 5 லாக் வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு ப்ராமிஸ் பண்ண பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றின்னு வந்தாங்க. அது அதே நிதி அமைச்சர் தொடருகின்ற காரணத்தினால் அவங்களுடைய எண்ண ஓட்டம் என்பது இந்த திக்கில் தான் இருக்கும் என்பதை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். மக்களுக்கு வேறு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்றால் மறைமுக வரியிலான ஜிஎஸ்டியில் ஏதாவது செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, ஜிஎஸ்டியில் ஸ்லாப் ரேட்ஸ் நார்மலைஸ் ஆகுமா அப்படிங்கிற அந்த ஒரு இது பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய 5-6 ஸ்லாப் வச்சுருக்கோம். ஆமாம், 5-6 ஜிஎஸ்டி இருக்கு. 5 இல்லை 5 இல்லை, அதான் பூஜ்ஜியத்தையும் எடுத்துட்டிங்கனாக்க அந்த 5 வந்துடுது. 0, 5, 12, 18, 28ன்னு இருக்கு. 28க்கு மேலேயும் சில அது தனியாக வந்துடுறது. அதை பற்றி சாதாரண மக்கள் கவலைப்படுறதில்ல. பட் அந்த விஷயத்தில் சிதம்பரம் ஐயா அவர்களுடைய கருத்தோடு நான் ஒத்து போகிறேன். சிங்கிள் ரேட் இருக்கணும். இல்லை, அவர் 20 சீலிங்காக வச்சுக்கோங்க. 5, 10, 15, 20ன்னு வச்சுக்கோங்க. 20 லக்ஸுரி ப்ராடக்ட்ஸுக்கு, 15ங்கிறது அதுக்கு கீழே. நான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் பேசும்போது அவங்க வந்து ஒரு சிங்கிள் நாமினல் ரேட் இருக்கிறது தான், அதுதான் ஜிஎஸ்டி. இதெல்லாம் ஜிஎஸ்டியே இல்லை. அவர் அந்த சிங்கிள் ரேட்டுங்கிறத வந்து ஒரு பிஸ்கெட்டுக்கும் ஒரு தங்க பிஸ்கெட்டுக்கும் ஒரே மாதிரி ரேட்டு போட்டுட்டாக்க இந்த மாதிரி ரைமிங்காக பேசுகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ப்ராடக்டினுடைய யூசேஜ் ஒயிட் ஸ்பாட். இப்போ உதாரணமாக ஜிஎஸ்டி அறிமுகமான பொழுது அதனுடைய கீழ் லெவலில் இருக்கிறவங்களுடைய சிந்தனையின்மை என்பது சானிட்டரி நாப்கின் அது 28% கீழே கொண்டு வந்துட்டாங்க. சானிட்டரி நாப்கின்ங்கிறதுனுடைய யூசேஜ் தெரியும், டெமோகிராஃபி, இந்தியன் டெமோகிராஃபி தெரியும். அது பெரிய சர்ச்சையாகி அப்புறம் இப்போ 5%ல இருக்கு. ரொம்ப குறைச்சு அது பண்ணியிருக்கவே வேண்டாம். அது ஏன்னா இது நல்லா விற்பனையாகுதா, இதுக்கு 28% போடுங்கன்னு போட்டிருப்பாங்க. பட் அதையும் மத்திய அரசினுடைய மைய குறிக்கோளாக ஒன்றாக இருந்த ஸ்வச் பாரத்தையும் நீங்க இணைக்கணும். ஸ்வச் பாரத் சரியா இருக்கணும்னா இது 5%ல இருக்கணுங்கிறத டிபார்ட்மெண்ட் திங்க் பண்ணல, அவங்க அப்படியே போட்டாங்க. அதுக்கு இவ்வளவு ஃபரோர் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து தவிர்த்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ வரியில வந்து ரேட்ஸ் குறைக்கிறதோ இல்லை இந்த மாதிரி மாற்றப்படுறதோ, ரேட்ஸை குறைக்கலாம். ரேட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த 28% தேவையில்லை, 20 போதும். லாஃபர்ஸ் கர்வ்னு ஒன்று உண்டு, லாஃபர்ஸ் எஃபெக்ட்னு ஒன்று உண்டு. வரியை நீங்கள் அதிகமாக்க அதை செலுத்துபவர்கள் குறைந்து கொண்டே வருவார்கள். அது வழியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். புதுசாக ஒரு இது போடுறீங்க, இந்த ரயில்வே கேட் ஒன்று போடுறீங்க, ஒரு குறுக்க ஒரு கம்பி, அதை அப்படியே கீழே வந்து விழற மாதிரிலாம் போடுறீங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கம்பியே வளைச்சி குனிஞ்சி சைக்கிளை நம்ம பைக் எடுத்துக்கிட்டு போவோம். அது மக்கள் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால் வரி குறைவாக இருந்தால் கட்டி விடுவாங்க. லேஃபர் என்ன சொல்கிறார், வரியை அதிகரித்தால் ஏமாற்று வேலை அதிகமாகும். இப்போ 20 ஐடியல். ரைட், கேட்போம். ஜிஎஸ்டியில் மாற்றங்கள் இருக்குமா, இன்கம் டேக்ஸில் நியூ ரெஜிமில் இருக்கிறவங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கலாம் அப்படின்னு திரு ஸ்ரீனிவாசன் சொல்கிறத பார்க்குறோம். ஒரு இடைவேளை எடுக்க வேண்டிய நேரம் இருக்கிறது.